வணக்கம் அண்ட் வெல்கம் ஸ்பைசி ஃபுட் நண்பர்களே. இன்றைக்கி மீன் வறுவல் எப்படி டேஸ்ட்டாக சுவையாக செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நானே வீட்டில் சுத்தமாக மீனை கழுவி எடுத்துக்கிட்டேன். அதில் ஒரு 5 பீஸை மட்டும் நடுப்பகுதியை மட்டும் எடுத்து நான் சொல்கிற மசாலாவை அப்படியே வரிசையாக ஆட் பண்ணிட்டு வாங்க. ஃபஸ்ட்டு மஞ்சத்தூள் சேர்த்துட்டோம், வத்தப்பொடி தேவையான அளவு சேர்க்குறோம். நான் 5 பீஸுங்கிறதுனால ஒரு 1.5 ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கிட்டேன். சரிங்களா. இந்த மீன் நானே வீட்டில் வெட்டி சுத்தமாக கழுவி எடுத்துக்கிட்டேன். இப்போது மல்லிப்பொடி எடுத்து சேர்த்துட்டோம். சரிங்களா. அதாவது இந்த மீனை எப்படி இப்படி கரெக்டாக கட் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் சொல்கிறேன். சரிங்களா. அதுக்கு நீங்கள் நம்ம சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ அதில் என்ன சேர்த்துருக்கோன்னு தெரியுதா? இஞ்சி பூண்டை லைட்டாக தட்டி சேர்த்துருக்கேன். விழுதாக அரைக்காமல் இஞ்சி பூண்டை தட்டி அதை சேர்த்துருக்கோம் பாருங்கள். இப்போ இது உங்களுக்கு நார்மலாக இருக்கா? இப்போ இதில் எக்ஸ்ட்ரா என்ன ஆட் பண்ணுறோன்னா ஆயில் சேர்க்குறோம். ஆயில் சேர்த்தோன்னு பாருங்கள், அந்த மசாலா ஃபிஷ் எல்லாம் சேர்ந்து அதோடய கலரே எப்படி மாறிட்டு பார்த்தீங்களா? இப்போது அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம தோசைகள் அடுப்பில் வச்சு அது சூடானோன்னு எண்ணெய் சேர்த்துட்டோம். அங்கே பாருங்கள், நம்ம மீனை ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம். இப்போ இந்த கல் சூடாகிட்டு இதில் ஒவ்வொரு பீஸாக எடுத்து சேருங்க. பாருங்கள், எடுத்து சேர்த்தாச்சு. ஒவ்வொரு பீஸாக சேர்ப்போம். பாருங்கள், நீங்கள் இதே மாதிரியே நீங்கள் வெறும் தண்ணியை ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணுறதுக்கும் ஆயிலை ஊற்றி மிக்ஸ் பண்ணுறதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. இது உங்களுக்கு நான் உடனே பொரிக்கலை. மீனை மசாலாலாம் மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 hour நீங்கள் வச்சுருங்க, தனியாக ஊற வச்சுருங்க. நல்லா அந்த மசாலாலாம் மீனுக்குள்ளே போய் நமக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், மீனை இப்போ வச்சுட்டு அது நல்லா வேகட்டும். இன்னொன்று, நீங்கள் ரொம்ப ஃப்ளேமை ஏற்றி வச்சிடாதீங்க, மீன் கருகி தீஞ்சிடும். அதனால் ஒரு மீடியமும் இல்லை, கொஞ்சம் நார்மலாகவே வைங்க. அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக அந்த மசாலா கருகாமல் மீன் உடையாமல் மீன் தோசைகளில் ஒட்டாமல் அழகாக வருங்க. பாருங்கள், எவ்வளோ அழகாக வெந்து எப்படி நமக்கு பரட்டுறதுக்கே எவ்வளோ அழகாக வருதுன்னு பாருங்களேன். அங்கே பாருங்கள், நமக்கு மசாலா ஒரு பொட்டு கூட உதிரலை. அங்கே பாருங்கள், உங்களுக்கு எண்ணெய் பார்த்தாலே தெரியும் மீன் எங்கேயாவது உடஞ்சிருக்கான்னு பாருங்கள். மீன் உடையாது, அவ்வளோ அழகாக வரும் திருப்பி போடுறதுக்கு. சரிங்களா. ரொம்பவே எதுவுமே கிடையாது, ரொம்ப இருக்கிறதுலே ரொம்ப 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 சிம்பிள் அண்ட் டேஸ்டி மீன் மசாலா. நீங்கள் கரெக்டான அளவில் நீங்கள் மசாலாவை மட்டும் சேருங்க. மஞ்சத்தூள், வத்தத்தூள், மல்லித்தூள், அப்புறம் இஞ்சி பூண்டு தட்டி போட்டிருக்கேன். அவ்வளோதான். உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு வேணும்னா நீங்கள் சீரகப்பொடி, மிளகு பொடி சேர்த்துக்காங்க. இப்போ பாருங்கள், எல்லாம் மிக்ஸ் ஆகி இங்கே பாருங்கள், இப்போ திருப்பி போட்டாச்சு. திருப்பி போட்டு அது ஒரு 5 minutes நல்லா வெந்துட்டு இப்போ நம்ம அதை பிளேட்டுக்கு மாற்றிடலாம். ஒவ்வொரு பீஸாக எடுத்து வைப்போம். உங்களுக்கு இப்போ பார்க்கும்போதே சாப்பிடணும் போல் தோணும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது சூடான சாதத்துக்கு ரசம் வச்சு இது சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். மீன் குழம்புக்கு மீன் பொரியல் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். என் பொண்ணுக்கு இப்படி பொரிச்சாதான் ரொம்ப பிடிக்கும். என் ஹஸ்பண்டும் இதை விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் எல்லாருமே இதை ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வாங்க, இங்கே பாருங்கள், மீன் பொரியல் நமக்கு ரெடி ஆகிட்டு இங்கே பாருங்கள், செம்மையாக இருக்கும், சூப்பராக இருக்கும், அட்டகாசமாக இருக்கும். நீங்கள் எல்லோரும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.